கள்ளி செடி அல்லாஹு தாலா நரகவாசிகளுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். யாராச்சும் பசிக்குது யா அல்லாஹ், என்னால தாங்க முடியல வேதனை, சாப்பாடு தாயெல்லாம் கேட்கும் போது அவர்களுக்கு சாப்பாடு என்னவென்று கேட்டால் கள்ளி செடி அல்லாஹு தாலா கொடுப்பான். கள்ளி செடி இருக்குது, அது ரொம்ப முள்ளு. அப்படிப்பட்ட கள்ளி செடிய இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த முள்ளு எல்லாம் தொண்டையில குத்திக்கிருமா, அந்த முள்ளு எல்லாம் தொண்டையில குத்திக்கிருமா. இப்ப அந்த மனிதனுக்கு கேட்பான, யா அல்லாஹ் சாப்பிட்டேன் யா அல்லாஹ், இதை நான் சாப்பிட முடியல யா அல்லாஹ், தொண்டையில மாட்டிக்கிச்சு, எனக்கு தண்ணி தாயா அல்லாஹ் என்பதை கேட்கும் போது அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட மனிதனுக்கு தண்ணியை எப்படி கொடுப்பானான், ரொம்ப சூடான தண்ணி அல்லாஹு தாலா கொடுப்பா. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இப்ப நம்ம அடுப்புல சுடுதண்ணி வச்சுக்கோங்களேன். இப்ப சுடுதண்ணி ரொம்ப சூடாயிருச்சு, அந்த அடியில ஒரு பாத்திரம் ஒரு சோப்பு கலர்ல ஆகும் பாத்தீங்களா, அந்த சோப்பு கலர்ல உள்ள அந்த இடத்துல ஒரு தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு குடிச்சா எந்த அளவுக்கு சூடா இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி அல்லாஹு தஆலா கொடுப்பானா. அவனும் அந்த மனிதன் அந்த தண்ணியை குடிப்பானா. குடிச்சு முடிச்ச பிறகு அந்த அந்த செடி இருக்கு பாத்தீங்களா, சாப்பிட்டா பாத்தீங்களா அந்த செடி அவனுடைய வயிற்றுக்குள்ள போயிடும். போன பிறகு அந்த தண்ணியுடைய சூடு தாங்காமல் அவனுடைய குடல் துண்டு துண்டாக வெட்டப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். நரகம் மிக பயங்கரமானது. அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக.